ஹொசூர் அருகே தனியார் பேட்டரி தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய சூழலையும் பதிவு பண்ணுங்க. அதாவது ஒசூர் அருகே சேவகானப்பள்ளி என்ற கிராமத்துல, தமிழக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல பேட்டரிகள் தயார் செய்யும் எக்ஸைடு என்ற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 2000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகிறாங்க. இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பெரும்பான்மையினர் வட மாநில தொழிலாளர்கள். இவர்களுக்கு அந்த தொழிற்சாலையில முறையான ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதாவது ஒரு நாளைக்கு 590 ரூபாய், இது பல ஆண்டுகளாக இந்த சம்பளம் தான் வழங்கப்பட்டு வருகிறது. மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 14,000 15,000 இந்த மாதிரியான சம்பளங்கள் தான். கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டாலும் இந்த ஒப்பந்த அடிப்படையிலான தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கப்படவில்லை. அதே போல இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு ஓவர் டைம் அதிகப்படியான வேலை வாங்கினால் அதற்கும் குறைவான சம்பளம், ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அவங்களுக்கு ரெட்டிப்பு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்த நிலையில இன்றைக்கு ஊதிய உயர்வு கட்டாயம் தங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கம்பெனியினுடைய வாயில் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் அந்த பகுதிக்கு வேலைக்கு செல்லாமல் வாயில் பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணியில் பாதிக்கப்பட்டது. நிர்வாகத்தினரும் அதே போல பாகலூர் போலீசாரும் அந்த பகுதிக்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் எந்தெந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதே போல அதற்கு பின்னர் தான் இவர்கள் வேலைக்கு செல்வார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நாள் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.